அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நாகை மாவட்ட மீனவர்கள் இன்று முதல் மீன்பிடிக்க செல்ல மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் பாலமுத்துமணி இணைந்திருக்கிறார். பாலமுத்துமணி, என்ன காரணங்களுக்காக தடை விதிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்கள். நிச்சயமாக, அதாவது நாகப்பட்டினம் மாவட்டத்தை பொறுத்தவரை கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக கனமழை என்பது பெய்து வருகிறது. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், இந்த எதிர்வரும் 27 மற்றும் 28ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பிருப்பதாகவும், இதன் காரணமாக மீனவர்களின் பாதுகாப்பு நலனுக்காக தற்பொழுது இந்த அறிவிப்பினை மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஜெயராஜ் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள் என்று கூறலாம். அந்த வகையில நாகப்பட்டினம் மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர்கள் மீன் பிடிக்க கடலுக்கு செல்லக்கூடாது என்ற ஒரு அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு மீன் பிடிக்க செல்லக்கூடாது. ஏற்கனவே ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்கும் அதே போல விசைப்படகு மூலம் மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் நவம்பர் 22ஆம் தேதிக்குள் கரை திரும்பவும் ஒரு அறிவிப்பு தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த மழை காரணமாகவும் கடலில் ஏற்படும் அலை மற்றும் கடல் சீற்றம் காரணமாக மீனவர்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது, மீனவர்கள் பாதுகாப்பாக தங்களது உடைமை மீன்பிடி உபகரண பொருட்கள், படகுகள் உள்ளிட்டவற்றை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. இது குறித்து 27 மீனவ கிராமங்கள் நாகை மாவட்டத்தில் உள்ள அக்கரைப்பேட்டை துவங்கி பட்டினச்சேரி, அதே போல கோடியக்காடு உள்ளிட்ட பல்வேறு மீனவ கிராமங்களுக்கும், அதாவது 27 மீனவ கிராமங்களுக்கும் இந்த சுற்றறிக்கையானது தற்பொழுது அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேற்கொண்டு இன்று முதல் புதிதாக யாரும் மீனவர்கள் கடலுக்கு செல்லக்கூடாது. மறு அறிவிப்பு வர வரை இந்த உத்தரவானது தொடர்ச்சியாக நீடிக்கும் என இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலமுத்துமணி.